மிளகாய் வத்தல் போடலாமா? 3 கிலோ மிளகாய் வாங்கினேங்க. 3 லிட்டர் தயிர் வாங்கியிருக்கேன். அப்போது இதோடைய செலவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 450. இந்த ரூ. 450 செலவு பண்ணி இந்த மிளகாய் வத்தல் போட்டு சாப்பிடணுமா அப்படின்னு ஒரு சிலருடைய கேள்வி எங்கள் வீட்டில். நான் என்ன சொன்னேன்னா, ரூ. 450 போட்டோம்னா வருஷ கணக்கில் வச்சுக்கிறோம்ல, வருஷ கணக்கு பண்ணிங்கன்னா என்ன கம்மியாக தானே கிடைக்குது, இருந்தால் இருந்துட்டு போட்டோம், ஒரு தடவை செலவு பண்ணி வருஷத்துக்கு வச்சுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி உங்களெல்லாம் அசமடக்கி இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாறை மீனா இது இல்லை, பன்னி சத்தா மீன் சொல்லுவாங்கள்ல, பன்னி மீன், அந்த மீன் தாங்க வாங்கியிருக்கோம். வாங்கி இப்போது மதியத்துக்கு பொரித்து குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. இப்போ இந்த மிளகாவை எப்படி வத்தல் போட்டு நம்ம காய வச்சு அடுத்தது எப்படி பொரித்து சாப்பிட்றோன்றதான் பார்க்க போகிறோம். நான் முதல்ல 3 கிலோ மிளகாய் வாங்கியிருக்கேங்க. ரூ. 50 நினைக்கிறேன் 1 கிலோ மிளகாய், குண்டு மிளகாய். நான் என்ன நினச்சேன்னா சிகப்பு மிளகாயும் போட்டுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் சிகப்பு மிளகாய் எப்போவுமே ஊறுகாய்க்கு போடாதீங்க. சரி, நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஏன்னா ஊறும் போது பார்த்திங்கன்னா இந்த சிகப்பு மிளகாய் கொஞ்சம் சீக்கிரமாக தோல் ஊறிடுது. அதனால் அது தேவையில்லை. அந்த காம்பு எல்லாத்தையும் எடுக்கவே தேவையில்லை, எடுக்காதவே போடலாம். ஆனால் நான் இன்றைக்கி காம்பை எடுத்து போட்டிருக்கேன். இன்னொரு தடவை நம்ம மிளகாய் வத்தல் போடுறோம்னா காம்பெல்லாம் எடுக்கவே தேவையில்லைங்க, அப்படியே போட்டு விட்டுற வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா இதில் காம்பெல்லாம் எடுத்து காம்பெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு மிளகாய் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் நல்லா கழுவி கொஞ்ச நேரம் ஆகட்டும், அது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ குழம்பு சிக்கன், அதாவது நான் இன்றைக்கி சிக்கன் செஞ்சேங்க. காலையில் சாப்பிட்றதுக்காக சிக்கன் செஞ்சோம். நைட்டுக்கு மதியத்துக்கு இருந்தாலும் அதே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு, ஆனால் அவசரம்னு செய்யும் போது பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் மிக்சியில் நல்லா கொஞ்சம் ஒரு 2 ஓட்டு ஓட்டின பிறகு இது நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி அதில் நம்ம சிக்கன் கறியை கலந்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த கிரேவி செம்மையாக இருக்குங்க. சாப்பாட்டு கூட பிசைஞ்சு சாப்பிடும் போது செம்மையாக இருக்கும். நான் காலையில் சாப்பாடை வடிச்சிட்டேன். தோசை இட்லிக்கு வேணும்னா சாப்பிடுங்க. மதியத்துக்கு பாறை மீன் அந்த மாதிரி குழம்பு எல்லாமே செஞ்சோம். ஏன்னா கம்மியாக செய்யறதுனால சீக்கிரமாக காலி ஆகிடும். இப்போ சிக்கன் குழம்புலாம் இருந்துச்சுன்னா இந்த சிக்கன்லாம் கொஞ்சம் மீதி இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்காங்களே ஓரியாவும் கருப்பணும், அவங்க எல்லாத்தையுமே சாப்பிட்ருவாங்க. அதனால் எனக்கு ஈஸியாக போயிடுது. எவ்வளோ செஞ்சாலுமே காலி ஆகிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ரெடி பண்ணி சிக்கன் கிரேவி வச்சாச்சு. இப்போது ரசம் அது மாதிரி 65 போட்டிருக்கேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் வச்சு 65 போட்டிருக்கேன். என்னடா இது, நான் ஓரியா குட்டிக்கு லெக் பீஸ் கொடுக்கலாமா அப்படின்னு யோசித்தா சிக்கன் கிரேவி இருக்குது. இதெல்லாம் நம்ம நிறைய பண்ணும்போது இவங்க என்ன சாப்பிட்றதுனே தெரியல. ரசம் எனக்கு பிடிச்சது ரசமும் சிக்கன் கிரேவியும் தாங்க. அப்புறம் மீன் குழம்பு இருக்குது. எல்லாமே கொஞ்சம் நிறைய இன்றைக்கி செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ இந்த மிளகாய் கழுவி நல்லா தண்ணி வடிகட்டி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம கத்தி வச்சு ஒரே ஒரு ஓட்டை மட்டும் போட்டால் போதுங்க, ரொம்ப போடக்கூடாது. ஏன்னா தயிரில் ஊறும் போது விதை எல்லாமே வெளியாயிடும். அதனால் கொஞ்சமாக ஒரே ஒரு ஓட்டை போட்டு இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு தயிர் 3 லிட்டர் தயிருங்க. 1 லிட்டர் தயிர் எவ்வளோ தெரியுமா? அதுவும் ₹60 ₹50 எனக்கு சரியாக தெரியல. ஆனால் கிட்டத்தட்ட 3 லிட்டர் தயிர் ₹240 வாங்கியிருக்கேன். தயிர்காரவங்கக்கிட்ட பசுமாட்டு தயிர் ₹240 வாங்கி இந்த 3 லிட்டர் தயிருமே நான் தண்ணிலாம் ஊற்றி கலக்கலை, அப்படியே போட்டு நல்லா அப்படியே 2 குலுக்கி உப்பு தயிர்லேயே போட்டேங்க. உப்பு தயிர்லேயே நல்லா கெட்டியான தயிர்லேயே போட்டு தேவையான உப்பையும் போட்டு நல்லா கலந்து இது காலையில் நான் ஊற்றி வச்சுருக்கேன். அதாவது இந்த மிளகாயில் தயிர் ஊற்றி உப்பு போட்டு ஊற போட்டு வச்சுருக்கேன். மறுநாள் காலையில் இது என்ன பண்ண போகிறோம்னா நல்லா வடிகட்டி மாடியில் கொண்டுட்டு போய் காய போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வடிகட்டி எடுப்போம். இன்றைக்கி இப்போ பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், பச்சையாக இருக்குது பாருங்கள், தயிர் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா மறுநாளே காய போடுறோம் இல்லையா, அதனால் அப்படி தான் இருக்குது. ஆனால் போக போக 4 நாள் 5 நாள் கழித்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா வெள்ளைன்னு அப்படியே தயிரெல்லாம் பிடிச்சிட்டு அந்த மிளகாய் செம்மையாக இருக்குங்க. கடைசியாக பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அப்படியே களைச்சி விட்டுடலாம். நல்லா காஞ்சிட்டு இருக்கட்டும். ஒரு 9 மணிக்கெல்லாம் நான் போட்டுட்டேன். அப்புறம் மழை சின்னப்பா வேறு இருக்கா, அது வேறு ரொம்ப பெரிய சிக்கலாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நான் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். மறுபடியும் வேலை ஆரம்பிக்கணுமே. மதியத்துக்கு காலைக்கு தான் சிக்கனு சாப்பாடு எல்லாமே செஞ்சோம். இப்போ நான் பாறை மீன்னே சொல்கிறேன். பன்னி மீன் இப்போது தலைலாம் இருக்குது, 2-3 அந்த துண்டு இருக்குது, தலை இருக்குது. தலையை போட்டு குழம்பு வச்சுட்டு இந்த துண்டு எல்லாத்தையும் பொரிச்சிடலாம். வெறும் மிளகாத்தூள் தான், உப்பு பூண்டு கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்புலாம் திட்டமாக இருக்கான்னு பார்த்துப்போம். தோசைக்கல்லில் பொரிச்சு எடுத்துடலாமா? குழம்பு தாளித்து ஊற்றலை, நான் அப்படியே நல்லா கலக்கி வச்சுட்டேன்.
நல்லா 2 கலக்கிடலாம். மூடி போட்டுருவோம். மூடியை போட்டு விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு கொதிச்சிட்டு இருக்கும். மாடியில் போய் பார்க்கணும், காக்கா ஏதாவது இந்த மிளகாயெல்லாம் எடுக்குதான்னு பார்க்கணும். குரங்கு வரும், அதனால் பார்த்து தான் இருக்கணும். இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த தலை எல்லாத்தையும் குழம்புல போட்டுடலாம். போட்டாச்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த மீன். ஒரு கொதியிலே இறக்கிடணும், ஏன்னா ஒரு கொதியிலே வெந்துடும் இந்த மீன். அவ்வளோதான். தோசைக்கல்லில் மீனை போட்டாச்சு. நல்லா ஒரு 4 மீன் தான், 4 துண்டு தான் பொரிச்சிருக்கேன். மாங்காய் போட்டு குழம்பை இறக்கி வச்சாச்சு. நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ தாளித்து ஊற்றிடலாமா? இப்போ இந்த மீன் வந்து நல்லா பொரித்து எடுத்தாச்சு. நல்லா மொறுன்னு. மீன் வந்து உடஞ்சிரும், பொறுமையாக எடுக்கணும். திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், திருப்பி போட்டாச்சு. சூப்பராக இருக்குங்க இந்த பன்னி மீன் பொரித்து சாப்பிட்டா. கொஞ்சம் துண்டு வந்து மொத்தமாக போட சொல்லணும். நம்ம கடையில் வெட்டி வாங்கும் போது கொஞ்சம் மொத்தமாக போட சொல்லணும். அவ்வளோதான். அடுப்பை சீராக வச்சுருவோம். நல்லா மொறுன்னு ஆகட்டும் மீன். நம்ம மாடியில் போய் பார்த்துட்டு வருவோம், அந்த மிளகாய் எப்படி காஞ்சிருக்குதா இல்லை அந்த மோரில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து பார்த்துட்டு வருவோம். தாளிச்சாச்சு. சாப்பாடு போட்டு சாப்பிடலாமா? கொஞ்சம் சாப்பாடு நல்லா கூடுதலாக போட்டுக்கலாம். ஏன்னா மீன் குழம்பு மீன் பொரிச்சதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக இறங்கும். அப்புறம் இந்த பசங்க வந்து அம்மா எனக்கு 2 வாய் கொடுங்க, எனக்கு 2 வாய் கொடுங்கன்னு கேட்பாங்க. நல்லா குழம்பு ஊற்றிக்கலாம். மாங்காய் எடுத்து வச்சுக்கலாம், மீன் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒட்டு மாங்காய் தாங்க போட்டிருக்கேன் மீன் குழம்புல. அவ்வளோதான். ஒரு மீன் எடுத்துப்போம். மீன் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால கரைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். குழம்பு ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இன்றைய வேலையை முடிஞ்சிருச்சு. இதை நம்ம சாப்பிட்டுட்டு போய் மாடியில் பார்த்துட்டு வருவோம் மிளகாய் எப்படி இருக்குன்னு. நீங்கள் மதியம் என்ன சாப்பிட்டீங்க, காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். ஓரியாவுக்கும் கருப்பனுக்கும் சாப்பாடு வைக்கணும். மீன் குழம்பு மீனுன்னு அப்படியே ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல காய போடும்போது எப்படி பச்சையாக இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அந்த மோர் இருந்துச்சு இல்லையா, தயிராக வச்சுருந்தோம், அந்த தயிரில் திருப்பியும் இந்த மிளகாயை கொட்டி அப்படியே மூடியே இருக்கட்டும். மறுநாள் இப்போ இந்த மிளகாயை திருப்பி நம்ம வந்து காய போட்டு எடுத்து வைக்கணும். கொஞ்சமாக கலக்கணும். ரொம்ப குத்தி கலக்கணும்னா மிளகாய் வந்து அப்படியே உடஞ்சிரும், விதையெல்லாம் வெளியே வந்துடும். அதனால் கொஞ்சம் கம்மியாக அமுக்கி விடணும். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து மிளகாயை போட்டு நல்லா மோரில் அமுக்கி விட்டாச்சு. இப்போ மறுபடியும் காய போட போகிறோம் பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் காய போட்டு திருப்பியும் எடுத்துகிட்டு வந்து மோரில், அதாவது இந்த தயிரில் கொட்டி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் தயிர் 3 லிட்டர் தயிர் எவ்வளோ கம்மியாக இருக்குன்றது தெரியும். இப்போது இவ்வளோ தாங்க, தயிர் எல்லாமே காலி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 1/4 லிட்டர் தயிர் இருக்குது. அந்த தயிரை நான் மறுபடியும் போடலை, ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் அந்த தயிரை என்ன பண்ணியிருக்கேன்னா அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். எதுக்கு வச்சுருக்கேன்னா, பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்து அப்படியே நம்ம ஒரு குத்தி உப்பு போட்டு நல்லா குலுக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அது அப்படியே காய போடாதவே வந்து பழையதுலாம் போட்டு சாப்பிடுவோம்ல தயிர் ஊற்றி. அப்போ அந்த பழையது கூட 2 பச்சை மிளகாய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க.